இன்னைக்கு நாங்க பேச போற தலைப்பு என்னன்னா, வாழ்க்கையில் அதிக மகிழ்ச்சி தருவது எந்த வாழ்க்கை? கூட்டு குடும்ப வாழ்க்கை, தனி கொடுத்தன வாழ்க்கை, திருமணமற்ற வாழ்க்கை. அதாவது வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு, இருந்தாலும் அதுல அதிகமான மகிழ்ச்சியை தருவது கூட்டு குடும்ப வாழ்க்கையா, தனி கொடுத்தன வாழ்க்கையா, திருமணமற்ற வாழ்க்கையா அப்படின்றத பத்தி நாம இன்னைக்கு பேச போறோம். இப்ப கூட்டு குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் எல்லாரும் மனசுலயும் வருது எல்லாரும் பெரியவங்க பேசுவாங்க, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தனி கொடுத்தன வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது சொல்லுவாங்க, எலி வலையானாலும் தனி வலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சொல்றது என்னன்னா, திருமணமற்ற வாழ்க்கை, இளங்கன்று பயம் அறியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க. இருந்தாலும் வாழ்க்கை அப்படின்றதே ஒரு ராட்டனத்துல போன ஒரு பயணம் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்றம், இரக்கம், பயம், அச்சம் எல்லாமே இருக்கும். சோ இன்னைக்கு இந்த தலைப்பை பத்தி பெண்மணிகள் பேச வந்திருக்காங்க. பேச ஆரம்பிப்போமா? ஆரம்பிங்க. பாலாறு கூட வற்றி போகலாம், ஆனால் உள்ளத்தால் என்றுமே வற்றி போகாத எனது செய்யாறு மக்களுக்கும் முதற்கண் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடம், என்ன பாருங்க, நான் எப்படி இருக்கேன்? சந்தோஷமா இருக்கனா இல்லையா? தானே பார்த்தேன், கும்முன்னு இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஓ, அதனால சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல வராங்க. வாழ்க்கையை யோசிங்கடா, தலையெழுத்த நல்லா வாசிங்கடா, டாவுல விழுந்த அக்கா மனசு நோவுல அழுகுமடா, தீவுல இருப்பது போல் திசையே தெரியாம போகுமடா, இன்னைக்கு சிரிப்பா நாளைக்கு முறைப்பா இன்னும் இருக்குதடா, இந்த ரோதனை நமக்கு இப்போவும் எதுக்கு, உஷாரா இருந்துக்கடா, ஃபிகரை நம்பாம பொழைச்சுக்கடா, கமான் ஜல்சா பண்ணுங்கடா, உஜாலா ஜில்பா காட்டுங்கடா. பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப கை தட்டுறாங்கப்பா. மேடம், 10 பொருத்தங்கள் பார்த்து நவகிரகங்களின் ஆசி பெற்று 8 திசைகள் சுற்றி 7 மலையானை வணங்கி அறுசுவை உணவு படைத்து 5 பூதங்களை சாட்சியாக கொண்டு அச்சம், மடம், நாணம், பயிர் பெறும் 4ஐயும் உணர்ந்து 3 முடிச்சு போட்டு 2 மனங்கள் இணைந்து ஒரு மனமாய் வாழ்வதே திருமணம்னு சொன்னான். ஆனா இன்னைக்கு எல்லாம் ஒரு மனமா வாழ்றான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அவன் ஒரு மனமா வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படி விட்டு கொடுத்து வாழ்றக்கூடிய மனப்பக்குவம் இன்னைக்கு கணவன் மனைவி கிடையிலும் இல்ல, மாமியார் மருமகளுக்குள்ளவும் இல்ல, மாமனார் மருமகனுக்குள்ளவும் இல்ல. அது என்ன, ரொம்ப விட்டு கொடுத்து நட்டு கலண்டு போயிடுதுமா. அதான் அதனாலதான் இந்த திருமண வாழ்க்கை ரொம்ப கசப்பானதுன்ற தலைப்புல நான் பேச வந்திருக்கேன். மேடம், இப்போ செவ்வாய் தோஷம் போனா ஒன்னு சொல்லுவாங்க, இந்த பரிகாரம் பண்ணா செவ்வாய் தோஷம் போயிடும், இந்த பரிகாரம் பண்ணா நாகதோஷம் போயிடும். இப்படி எல்லா தோஷத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு. சந்தோஷம் போனோமா, கல்யாணம் பண்ணுங்க. கூட்டு குடும்பம்ன்றாங்களே, அப்படின்னு என்ன தெரியுமா? கூட்டு குடும்பம்ன்றது பண்டிகை காலத்துல சாப்பிட்ற பாயாசம் மாதிரி, அதிகமா சாப்பிட்டா திகிட்டிடும். அது மட்டும் கிடையாதுங்க, எப்பனா ஒரு தடவை தான் அது கிடைக்கும். ஆனா தனி குடுத்தனன்றது தினம் குடிக்கிற டீ மாதிரி, சும்மா சுறுசுறுப்பா கலகலப்பா மகிழ்ச்சியா வச்சுட்டு இருக்கும். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான தனி குடுத்தனதான் அதிக மகிழ்ச்சி தரும் நான் பேச வந்திருக்கிறேன். ஒன்றும் இல்லை மேடம், இந்த திருமணமற்ற வாழ்க்கை தான் சந்தோஷம் தரும், திருமணமற்ற வாழ்க்கை தான் சந்தோஷம் தரும்னு சொல்றாங்கல்ல, அது எப்படி தெரியுமா இருக்குது? காதுனா கேட்கணும், கண்ணுனா பார்க்கணும், வாய்னா பேசணும், செடினா பூக்கணுங்க, பூத்தாதான் அதுக்கு மதிப்பு. அதே மாதிரி கல்யாணம் ஆனாதான் ஒரு ஆண்களுக்கும் மதிப்பு, பெண்களுக்கும் மதிப்பு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த மகிழ்ச்சி என்ன தெரியுமா மேடம்? கணவனும் மனைவியும், கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் விட்டு கொடுத்து சந்தோஷப்பட்டு வாழ்றதாங்க மகிழ்ச்சி. ஊடலுடன் கூடலும் சேர்ந்து வாழ்ந்தாதாங்க மகிழ்ச்சி. அது தனி குடும்பத்துல தாங்க நம்ம சுதந்திரமா கிடைக்கும். அந்த மேடம் அதிக மகிழ்ச்சி தரும். ஏன் மற்ற நாடெல்லாம் இந்தியாவை பார்த்து மூக்கு மேலே விரலை வச்சு ஓ இதுதான் இந்தியாவா, இதுதான் இந்தியா அப்படின்னு அங்கீகாரம் பண்ண விஷயம் எது தெரியுமா? மற்ற நாடுகள்லாம் ஒரு தெருவில் கோவில் இருக்கும், ஒரு தெருவில் குடும்பம் இருக்கும். அப்போ குடும்பம் தனியாக இருக்கும், கோவில் தனியாக இருக்கும். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் குடும்பங்களே கோவிலாக இருக்கும்னு சொன்னால், இங்க கூட்டு குடும்பத்துல தன்னுடைய அப்பா அம்மாவை தாத்தா பாட்டியை தெய்வமா வணங்கக்கூடிய மக்கள் இருக்கு. இந்த கூட்டு குடும்ப சமுதாயத்துல வந்துட்டு தனி குடும்பமும் இல்ல, தனி குடும்பமும் இல்லாம எங்களுக்கு தனியா இருக்கிறது தான் வாழ்க்கைன்னு சொல்றாங்க. வெள்ளக்காரன் என்ன பண்ணாரு, நம்ம நாட்டுக்கு சுத்தி பார்க்க வரும்போது, தஞ்சை மாவட்டத்துல இருக்க திருவாரூர் சுத்தி பார்க்கறதுக்காக வந்தார். வரும்போது ஒரு மேல சத்தம்,
அப்படியே கெட்டி மேல சத்தம் கேட்குது. பார்த்த உடனே அவருக்கு என்ன பண்ணாரு, உள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொன்னபோது உள்ள வந்து கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. கல்யாணமா, சரி நான் பார்க்க வரேன் அப்படின்னு உள்ள வந்து பார்த்தா ஒரு 21 வயசு பொண்ணுக்கும் ஒரு 25 வயசு பையனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்ற நோக்கத்துல தான் அவர் பார்க்க வந்தார். ஆனா உள்ள ஒரு பல்லு போன பாட்டிக்கும் பல்லே இல்லாத ஒரு பொக்க தாத்தாக்கும் கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. பார்த்துட்டு வாட் இஸ் திஸ், இதுதான் 60ஆம் கல்யாணம் அப்படின்னு சொன்னாங்க. வெளிநாடுகளில் கூட எவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை நம்ம கிட்ட வாங்கியிருக்குன்னு சொன்னா இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய மகிழ்ச்சி தான் மிகப்பெரிய மகிழ்ச்சி. கூட்டு குடும்பத்துல சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், சிக்கன நடவடிக்கை, இது எல்லாமே ஒற்றுமையா இருக்கிறது கூட்டு குடும்ப வாழ்க்கையில் தான். அதனால நான் கூட்டு குடும்ப வாழ்க்கையில் தான் உண்மையான சந்தோஷமா இருக்கு. நானே தரமா பேச வந்திருக்கேன்.